அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கணம். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை. தலையின் வகைகள் 7. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை. தலையின் வகைகள் 7. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்கள் ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அடின்னு சொல்லுவாங்க. அடியின் வகைகள் 5. அடி 5, அடி 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமைதான் தொடை. அதாவது செய்யுளில் ஓசையிலே இன்பம் வரணும், பொருளை இன்பம் வர்ற மாதிரி சீர்களுக்கு இடையிலையோ இல்ல அடிகளுக்கு இடையிலேயோ அமையும் ஒற்றுமைதான் தொடை. இது தெரியும் நம்மளுக்கு. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. முதல் எழுத்துனா மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. ஈற்றெழுத்து அல்லது இறுதி ஓசை ரைமிங் மாதிரி வரும், ஒன்றி வர தொடுப்பது இயேபு. அடுத்தது, ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலோட முதல் சீர் அல்லது அடியின் முதல்ல வருமாறு பாடப்படுவது அந்தாதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாடல் எடுத்துட்டோம்னா லாஸ்ட் சொல்லு, அதாவது இறுதி சீர் அது அடுத்த பாடல்ல முதல் சீரா வரும். இந்த மாதிரி தொடர்ந்து வர்றதுக்கு பேரு தான் அந்தாதின்னு சொல்லுவாங்க. அந்தாதினா அந்தம் பிளஸ் ஆதி. அந்தம் பிளஸ் ஆதி, அதாவது இதோட இறுதி சொல் அடுத்த பாடலோட முதல் சொல்லாக அமைவது அந்தாதி. கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் யாப்பிலக்கணம். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் எதுன்னு கேட்டாங்கன்னா யாப்பிலக்கணம். யாப்பின் உறுப்புகள் 6. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு உள்ள ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.